நம்ம CSS யூஸ் பண்ணி HTML எலமெண்டோட டெக்ஸ்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணலாம், பார்டருக்கு வந்து கலர் ஆட் பண்ண முடியும், இல்லை ஒரு லிஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோன்னா அதுக்கான மார்க்கிங்ஸ் வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம CSS யூஸ் பண்ணி கலர்ஸை டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வந்து நம்ம HTML எலமெண்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். பட் இது வரைக்கும் நம்ம கலர்ஸை வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கு சாலிடான நேம் மட்டும் நம்ம வேல்யூவாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே பார்க்கும்போது கலருக்கு வந்து ரெட், க்ரீன், ஆரஞ்சு, ப்ளூ அப்படின்னு நேம்ஸவே அப்படியே டைரெக்டாக வேல்யூவை வந்து கொடுக்குறேன். பட் இது மட்டும் இல்லாமல் CSSல இன்னும் சில வேரியன்ஸை வந்து நம்ம கலர் வேல்யூவாக வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதில் RGB கலர் வந்து இருக்குது, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து இருக்குது, அண்ட் HSL வேல்யூ வந்து இருக்குது. இப்போ ஒவ்வொன்றையும் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கலரை நேமை யூஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ RGB வேல்யூஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு HTML எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இந்த H1 எலமெண்ட்டுக்கு இப்போ நான் RGB கலர் யூஸ் பண்ணி கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த யூனிவர்சல் செலக்டரையும் வந்து நான் ரிமூவ் வந்து பண்ணிக்கிறேன். H1 அப்படிங்கிற எலமெண்ட்டை வந்து நான் செலக்டராக யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இதுக்குள்ள கலருங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்துக்கிறேன். RGB வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம கலர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு RGB அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் 3 வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ரெட்டுக்கான வேல்யூ, க்ரீனுக்கான வேல்யூ அண்டு ப்ளூக்கான வேல்யூ இதை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அந்த 3 வேல்யூவும் பேஸ் பண்ணி ஒரு ஷேட் ஆஃப் கலரை வந்து நமக்கு இந்த RGB ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம 3 வேல்யூ வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு வேல்யூவுக்கும் நம்பரை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த நம்பருக்கான ஸ்கேல் வந்து 0லேருந்து 255 வரைக்கும் இருக்கும். ஸோ 0லேருந்து 255 வரைக்கும் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது இப்போ நான் ஏதோ ஒரு ரேண்டமாக வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே 100 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட்டுக்கான வேல்யூ 100 கொடுத்துட்டோம், க்ரீனுக்கு 150 அண்டு ப்ளூக்கு 60 அப்படின்னு வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ஆட் பண்ண வேல்யூஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஷேடு வந்து கொடுத்துருக்கு. இப்போ ப்ரௌசர் எடுத்துகிட்டு நான் அவுட்புட் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இருக்கிற எல்லா H1 எலமெண்ட்டோட கலராக நம்ம கொடுத்துருந்தா RGB வேல்யூ என்ன கலர் வந்து கொடுத்துருக்கோ அதை வந்து ஆட் பண்ணியிருக்கு. இப்போ HTML வந்து எடுத்துகிட்டு நான் இந்த எலமெண்ட்ஸோட நேம்ஸை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இதை H2ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அண்ட் இதை H3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் இதை வந்து H4ன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு எலமெண்ட்டோட ஓப்பனிங் டேக்கில் ஏதாவது சேஞ்ச் வந்து பண்ணிங்கன்னா அதுக்கான டேக் நேம் வந்து க்ளோசிங்லேயும் அதே மாதிரி வந்து இருக்கணும். இப்போ நான் சேஞ்ச் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஓப்பனிங் டேக் நேமில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அது க்ளோசிங் டேக்கு அப்ளை ஆகிருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னா இங்கே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஆட்டோ ரீநேம் டேக் அப்படின்னு இங்கே சர்ச் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து வரும், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு லைவ் சர்வர் வந்து யூஸ் பண்ணுறோம். அது இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரு HTML ஃபைலை லைவ் சர்வர் வச்சு ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ரைட் கிளிக் பண்ணோன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபைலை சர்வ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் அது அப்ளை ஆகிருக்கும். ஏன்னா அது மட்டும்தான் H1 அப்படின்னு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே CSS வந்து அந்த H1 எலமெண்ட்டுக்காக எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து H2 எலமெண்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த H1 எலமெண்ட்டில் கலர் வந்து ஹெக்ஸாடெசிமல் கோட் மூலிமா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஹெக்ஸாடெசிமல் கோட் மூலிமா ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஹேஷ் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 6 டிஜிட் இருக்கிற மாதிரி வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் நம்ம 16 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து கொடுக்க முடியும். அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னா 0 to 9 நம்பர்ஸ் வந்து கொடுக்கலாம், இல்லைனா A to F அப்படிங்கிற ஆல்ஃபபெட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ 0 to 9 வந்து மொத்தம் 10 வேல்யூஸாக வந்து இருக்கும். அண்ட் A to F வந்து 6 வேல்யூ வந்து இருக்கும். ஸோ 10 + 6 மொத்தம் 16 வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டிஜிட்லையும் இந்த 16 வேல்யூஸில் என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணி 6 டிஜிட்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலரை வந்து ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து கொடுக்கும். ஸோ நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வேல்யூ 3ன்னு கொடுக்குறேன், செகண்ட் வேல்யூ 6, அண்ட் அதுக்கப்புறம் A, CE அண்ட் 8. ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ கொடுத்துருக்கிற ஹெக்ஸாடெசிமலுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ஒரு கலர் ஷேடை வந்து ஷோ பண்ணியிருக்கு. இப்போ அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ இந்த H2 எலமெண்ட்டுக்கு ஹெக்ஸாடெசிமல் கோட் கொடுத்த அந்த கலர் ஷேடு வந்து அப்ளை ஆகிருக்கு. அண்ட் கடைசியாக வந்து HSL மெத்தட் வந்து இருக்குது. இப்போ இங்கே H3 எலமெண்ட் வந்து எடுத்துக்கிறேன்.
H3 எடுத்துகிட்டு இதில் கலர் ஆட்ரிபியூட் வந்து எடுத்துகிட்டு HSL யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஸோ HSL அப்படிங்கிறது வந்து நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ RGB எப்படி ஒரு பில்டின் ஃபங்க்ஷனாக இருக்கோ அதே மாதிரி HSL வந்து பில்டின் ஃபங்க்ஷன். ஸோ RGBக்கு ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூவோட கலர் வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ 0 to 255 நம்ம ஒவ்வொரு கலருக்கும் வேல்யூவை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். பட் HSL அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹெச்ங்கிறது ஹியூ, எஸ்ங்கிறது சேச்சுரேஷன் அண்ட் எல்லுங்கிறது லைட்னஸ். இதில் ஹியூ வந்து டிகிரியை வந்து வேல்யூவாக வந்து எடுத்துக்கும். ஸோ ஒரு கலர் ஷேடுக்கான ஆங்கிள் அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து வேல்யூவாக வந்து எடுத்துக்கும். ஸோ டிகிரி அப்படிங்கும்போது மேக்ஸில் எப்படியும் படிச்சிருப்பீங்க, 0லேருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். அண்டு சேச்சுரேஷன் வந்து ஒரு கலரோட அந்த டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த கலரே அந்த இடத்துல இருக்காது. இதே 100 வந்து இருந்துச்சுன்னா ஃபுல் கலராக வந்து இருக்கும். அண்ட் லைட்னஸ் அப்படிங்கும்போது அந்த கலருக்கு தேவையான அந்த ஒயிட்ஸ் அந்த பிரைட்னஸ் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ இதுக்கும் 0லேருந்து 100 வரைக்கும் வேல்யூ வந்து இருக்கும். ஸோ ஹியூக்கான வேல்யூவாக நம்ம 0 to 360 டிகிரி வேல்யூ வந்து டிகிரியில் கொடுப்போம். சேச்சுரேஷனுக்கும் லைட்னஸ்க்கும் 0லேருந்து 100% வேல்யூவாக வந்து கொடுப்போம். ஸோ இப்போ நான் ஹியூக்கு வந்து 120 அப்படி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அது 120 டிகிரி வந்து எடுத்துக்கும். சேச்சுரேஷன் வந்து நம்ம பர்சன்டேஜில் ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால இங்கே 50% அப்படிங்கிற வந்து கொடுக்குறேன். அண்ட் லைட்னஸ்க்கு வந்து 30% வந்து கொடுக்குறேன். ஸோ நான் இப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இங்கே இது ஒரு கலர் ஷேடு வந்து கொடுத்துருக்கு. இப்போ அவுட்புட் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு HSL கொடுத்த அந்த கலர் ஷேடு வந்து இருக்குது. ஸோ H1க்கும் H3க்கும் சேம் கலர் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நான் இந்த டிகிரியை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 255 டிகிரி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வந்து HSL வச்சு நம்ம இந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ கலர் நேம் கொடுக்கும்போது அது ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குது. எனக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நான் கொடுத்துக்குவேன். பட் இந்த மாதிரி எக்ஸாக்ட் ஷேடுக்கான கோட்ஸை யூஸ் பண்ணணும், RGB வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும், இல்லை HSL வேல்யூ வந்து யூஸ் பண்ணணும்னா அப்போ நான் எனக்கு தேவையான ஷேடுக்கு எப்படி அந்த கோட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து வரலாம். அதுக்கு நம்ம கூகுளோட ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த டூலை வந்து எடுக்கிறதுக்கு ப்ரௌசரில் நியூ டேப் வந்து எடுத்துக்கங்க. அண்ட் இங்கே கூகுள் ஸ்பேஸ் கலர் பிக்கர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல இங்கே கீழே கலர் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கலர் வேணுமோ ட்ராக் பண்ணி ஒரு மெயின் கலரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்டு நம்ம செலக்ட் பண்ணுற கலருக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒயிட் அண்டு பிளாக் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷேட்ஸை வந்து இங்கே எங்கே வேணுமோ கிளிக் பண்ணி அந்த கலருக்கான எக்ஸாக்ட் ஷேடை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே பிளாக் வந்து மிக்ஸ்அப்பாக இருக்கும், இங்கே போகும்போது ஒயிட் வந்து மிக்ஸ்அப் ஆகி வந்து வரும். ஸோ இதே இந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணோன்னா அந்த கலர் வந்து கம்ப்ளீட் சேச்சுரேஷனில் வந்து இருக்கும். ஒரு ஷேடை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து பாருங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு RGB வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண கலருக்கான RGB வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ ரெட்டுக்கு என்ன கொடுக்கணும், க்ரீனுக்கு என்ன கொடுக்கணும், அண்ட் ப்ளூக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. அண்ட் இதே இங்கே பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து இருக்குது. ஸோ ஆஷ்க்கு அப்புறம் அந்த 6 டிஜிட் வந்து என்ன மாதிரி வேல்யூ கொடுத்தா இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இந்த ஷேடு வந்து வரும் அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்க்கும்போது HSLக்கான வேல்யூவும் வந்து இருக்குது. ஸோ ஹியூ வந்து என்ன டிகிரி இருக்கணும், சேச்சுரேஷன் அண்ட் லைட்னஸ் வந்து என்ன பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து இங்கே நமக்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் CMYK அண்ட் HSV அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். பட் இந்த 2 கலர் ஆப்ஷன் வந்து நம்ம வெப்பேஜுக்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ மற்ற 3 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்து அதுக்கான கலர் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்லைடரை வந்து நான் இங்கே மூவ் பண்ணுறேன். அண்ட் இங்கே இந்த ஷேடு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கான ஹெக்ஸாடெசிமல் கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே கோடு வந்துட்டு H4 எலமெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். H4 அண்ட் அதில் கலர் ஆப்ஷன் கொடுத்து அந்த ஹெக்ஸாடெசிமல் கோடை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கூகுள் பிக்கர்லேருந்து எடுத்த ஷேடுக்காக அந்த ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து கலர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ நான் வந்து வெறும் டெக்ஸ்ட் கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நம்ம பேக்ரவுண்ட் கலர், பார்டர் கலர் இல்லை வேறு எங்கே வந்து HTML எலமெண்ட்டுக்கு கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கலர் நேம் கொடுக்கலாம், RGB வேல்யூ கொடுக்கலாம், ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து கொடுக்கலாம், அண்ட் HSL வேல்யூ வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம கூகுளில் போய் கலர் பிக்கர் வந்து நம்ம செட் பண்ணி நமக்கான ஷேடை வந்து எடுத்தோம். இதே இங்கே ஒரு கலரை செட் பண்ணிவிட்டு மவுஸை அந்த கலர் மேலே மூவ் பண்ணோம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட சிமிலராக
அதே கலர் பிக்கர் வந்து வரும். அண்ட் இங்கே நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வீலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஷேடு வேணுமோ ஸோ கலர் வீலில் மெயின் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஷேடை வந்து எடுத்துக்கலாம். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம எந்த வேல்யூ கோடுக்காக ஒர்க் பண்ணுறோமோ அந்த கோடுக்காக அந்த கலர் வந்து மாறும். ஒரே கலருக்கான மற்ற வேல்யூஸை நம்மளால் பார்க்க முடியாது. அண்டு கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன்லேயே ஒரு 2 to 3 கலர்ஸ் தான் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவோம். ஒரு அப்ளிகேஷனில் நம்ம 4th கலர் அப்படின்னு போகிறதே வந்து ரொம்ப ரேர் தான். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.